வணக்கம் மக்களே, நாம் ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாமுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாதாமை சாப்பிட்றதை காட்டிலும் ஊற வைத்த பாதாம் சாப்பிடும்போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் விரைவாக கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த ஊற வைத்த பாதாமை சாப்பிட்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 பாதாம் பருப்பு எடுத்து சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் அதோடைய தோலை நீக்கிட்டு அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது உங்களுக்கு மருத்துவன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஏன் நீங்கள் பாதாமுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, பாதாமுடைய தோலில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அழுக்குகள் இருக்குது, டேன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்குகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நீக்கிட்டு சாப்பிடும்போது இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுடைய உடலில் உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பாதாமுடைய சத்துக்கள் எல்லாமே அதுக்காக தான் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்றதால என்னென்ன விதமான நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்படுகிறது, என்னென்ன விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய உப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தான் அதிகமாக இருக்குது. ஃபைபர் அதாவது நார் சத்தும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் தான் போதுமான அளவு இருக்குது. எனவே இதய நோயாளிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாக போயிடும். பசியை பொறுக்க முடியாதவர்கள்லாம் தினமும் 10 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டாலே உங்களுடைய பசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக போக்கிக்கலாம். நீரில் ஊற வைத்த இந்த பாதாமிலிருந்து லிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி வெளியிடப்படுகிறது. ஸோ இந்த நொதி வெளியிடப்படக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம உண்ணும்போது நாம் சாப்பிட்டிருக்கக்கூடிய மற்ற உணவுகள் எல்லாம் செரிமானம் எளிதில் நடைபெறும். ஸோ இதனால நம்மளுக்கு செரிமானம் சார்ந்த அஜீரணம், அப்புறம் மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் நமக்கு அது பார்த்தீங்கன்னா குணப்படுத்திக்கலாம். ஸோ வராமலும் தடுத்துக்கலாம். செரிமானம் உங்களுக்கு சிறப்பான முறையில் நடக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இரவில் 10-12 பாதாம் பருப்பை ஊற வச்சு நீங்கள் அது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோல் நீக்கிட்டு சாப்பிடும்போது இறைப்பையை தாண்டி பெருங்குடலுக்கு இந்த ஊற வைத்த பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்கள் செல்வதை அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியா. ஸோ நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் உங்களுக்கு ஊக்குவிக்குது. கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீய கொலஸ்ட்ராலோடைய அளவை பார்த்தீங்கன்னா குறைக்குது. ஸோ நல்ல கொலஸ்ட்ரால் அளவு மட்டும்தான் உங்களுக்கு சரியான முறையில் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நிர்வகிக்கும். நம்மளுடைய உடல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கொழுப்புகள் ரொம்பவே அவசியம். அதிலும் நல்ல கொழுப்பு மட்டும் நமக்கு போதுமான அளவில் நிர்வகிக்கிறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது நல்ல கொழுப்புகளுடைய அளவு சரியான அளவில் நிர்வகிக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலமாக மாரடைப்பு போன்ற இதயம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். உங்களுடைய பிபி இருக்குது பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ உயர் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பிபி நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாலும் அதன் மூலமாக நமக்கு இதய பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் பிபியும் கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக இதய நலனை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கும் போது ஸோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் மூளையையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாஸ்பரஸ் உப்பு கால்சியத்தை விட 2 மடங்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சிறுநீரகத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்வதற்கும் மூளையை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதுகாக்கப்படுவதால் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. ஸோ வளரக்கூடிய மாணவர்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்டடீஸில் அவங்க ரொம்ப எபிலிட்டியாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக அவங்க எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க. இரும்பு சத்து இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கிறதால அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது நம்ம குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நமக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டு நமக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியான ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.